வணக்கம் அன்பு உறவுகள். நம்ம இப்போ நிற்கிறோம் சரியா ஆஸ்பத்திரிக்கு ஆப்போசிட்டாக உள்ள ஒரு ஃபார்மசியில் நிற்கிறோம். என்னத்துக்கு ஃபார்மசிக்கு வந்திக்கமுண்டா ஒரு பிரச்சனை. போன வியாழக்கிழமை கிளினிக் வச்ச இடத்துல கிளினிக் போனாக்கெல்லாம் குளிசே பெற்றுக்கொள்ள இல்லை, குளிசி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது கவர்மெண்டால் குளிசி இல்லை, எந்த இடத்துக்குமே குளிசை கொடுபட இல்லையா. அதனால் குளிசி இல்லைன்னு ஒரு பிரச்சனை ஒன்று போச்சு. அப்போ நம்மளோட ஹாஸ்பிட்டல் ரீதியாக நம்மளோட தலைவர் கமலேசன் அவருக்கு அறிவித்தல் ஒன்று போச்சு. அவங்க வந்து நடவடிக்கைன்னு பார்த்தாங்க, சரிப்பட்டு வரையில் உடனே அவங்களோட சொந்த காசை தூக்கி ஃபார்மசியில் கொடுத்துட்டு இந்த அடுத்த கிளினிக்கு சரி குளிச்சு ரெடி பண்ணி தாங்கன்னு சொல்லிக்காங்க. இப்போ அதை நம்ம என்ன செய்யறோம், ஃபார்மசிக்குள்ளே போகிறோம். காட்டத்தானே வேணும், ஃபார்மசிக்குள்ளே போய் நம்ம குளிச்சு எடுக்கிறது. நான் பாருங்கள், ஃபார்மசிக்குள்ளே குளிச்சு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி பாக்ஸில் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. முதல் பணி ஆரம்பிச்சிருச்சுங்கிற நம்ம ஊர் மக்களுக்கு நம்ம இறங்கி செய்ய வேலை இல்லையே. தலைவர் மற்ற எல்லோரும் நிற்கிறாங்க. ரைட், இந்த குளிசு எவ்வளோ நாளைக்கு போதும் சார்? இது எப்படியும் ரெண்டு கிழமை கொடுக்கலாம். அது முடிஞ்சா இனி கவர்மெண்ட் தாரத்தை பொறுத்து, அப்படி இல்லாட்டி மாதிரி எப்படியும் அந்த கிழமை வாரக்கிழமை வரும். இன்ஜெக்ஷனு அடுத்தது டாக்டர் அந்த வாமிட் இன்ஜெக்ஷனு, இன்னொன்று சொன்னீங்க அந்த ஆக்சிஜன் இன்ஜெக்ஷன், அது டாக்டர் அது ஈச் எவ்வளோ டாக்டர் வரும்? அது தெரியா இருந்தாலும் எனக்கு முதல் ஒரு எண்ணம் இருந்தது. ஆஸ்பத்திரியில் சேர் தொடர்ந்து காய்ப்ப எண்ணெய் தேவை இருக்குது. அப்போ நாங்கள் உணர்பாட்டுக்கான சாமானை கொடுத்துருக்கிறோம். வெளிநாட்டு வாழ் தம்பிகள் அரசு குறை சொல்வது அர்த்தம் இல்லை, காரணத்துக்கு கஷ்டமாக இருக்கும். வெளிநாட்டு உறவுகள் என் தம்பிகள் தயவு செய்து ஆஸ்பத்திரியில் குறைபாடுகள் நிறைய இருக்குது, எங்களோட தொடர்பு கொண்டு ஆஸ்பத்திரிக்கான மருந்து வசதிகளை செய்து தருமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது இந்த தயவு செய்து இந்த பேஸ்புக்கில் போடுறாங்க, எங்கள் கமிட்டி ஒன்று இருக்குது, டாக்டர் இருக்கிறாங்க, அவங்களோட கதைக்கு சில விஷயங்களை செய்யுங்க. தனிப்பட்ட முறையில் தேவையற்ற மாறுகிறது அதை தயவு செய்து எழுத வேண்டாம். அடுத்தது டாக்டர் அவங்களோட நகைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வளர்கிறபடியாக சொல்கிறேன். 24 மணி நேரமும் உண்மையிலேயே அவங்க செய்ய வேண்டிய 6 மணி நேரம் தாண்டி வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க, எனக்கு தெரியும். அதனால் உண்மையிலே டாக்டர் நேஸ் எல்லாருக்கும் விசேடமாக எங்கள் ஊர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த குழு நாங்கள் கூட்டம் அழைத்த உடனே எங்களுக்காக இந்த ஆஸ்பத்திரியை பார்ப்பதற்காக வந்ததற்கு உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம வேலை செய்து கற்றுக்கிறோம். விடைபெறுகின்றேன். நன்றி. நாளைய தினம் கிளினிக் வர வேண்டியாக்க கண்டிப்பாக வாங்க. குளிச்செல்லாம் குடு போட்டாச்சு. ஸோ குளிச்சு இல்லைன்னு வராமையாக இருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, வந்து குளிச்சு பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.